கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நான் உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இன்றைய அனுதின உணவிற்காக கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 8வது வசனம். உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்டபடியினாலே இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான். அன்பானவர்களே, ஆண்டவர் சொல்கிறாரு, நம்முடைய கிரியைகளை அவர் அறிஞ்சிருக்கிறாராம். கிரியை அப்படின்னா செயல்கள். நாம் என்னென்ன செய்கிறோம் அப்படிங்கிறத கடவுள் ஒவ்வொரு நாளும் தெரிஞ்சு வச்சுருக்காராம். அதனால சொல்கிறார், உன்னுடைய கிரியைகளை நான் அறிந்திருக்கிறேன். அப்போ நாம் ஒரு காரியத்தை செய்கிறப்போ கடவுள் அதை பார்த்துட்ருக்கிறாரு, ஆண்டவர் அதை உற்று நோக்கி கொண்டு இருக்கிறார் அப்படிங்கிற பயத்தோடு நாம் ஒரு விஷயத்தை செய்கிறப்போ, ஒரு காரியத்தை செய்கிறப்போ, ஒரு செயலை செய்கிற போது அது சரியானதாக இருக்கிறதுக்கு 100% வாய்ப்பு இருக்குது. நம்ம கடவுள் நம்மளை பார்க்கல, ஆண்டவர் நம்மளை பார்க்கல, இது நாம் மறைமுகமாக செய்கிறோம் அப்படின்னு நம்ம நினச்சோம்னா நிச்சயமாகவே நம்ம பல தவறுகளை செய்வதற்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் கண்டிப்பாக நாம் எதை செஞ்சாலும் அவர் பார்த்துக்கிட்டே இருக்கார். அப்படி பார்த்துக்கிட்டு இருக்கிற ஒரு நிலையில் தான் நம்மளை பார்த்து சொல்கிறாரு, என்னென்னு, உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் நீ என்னை மறுதலியாமல் என் நாமத்தை மறுதலிக்கலை. கொஞ்சம்தான் உனக்கு பலன் இருந்துச்சு, நீ முழுமையான ஆசீர்வாதம் உனக்குள்ளே இல்லாமல் இருந்தும், முழுமையான பலன் உனக்குள்ளே இல்லாமல் இருந்தும், முழுமையான ஒரு ஐஸ்வர்யம் உனக்குள்ளே இல்லாமல் இருந்தும் கொஞ்சம்தான் இருந்துச்சு. அந்த கொஞ்சம் இருந்த போதும் கூட நீ என்னை மறுதளிக்கலை. அதாவது கொஞ்சம் பலன் இருக்கிறவன் எப்படி மறுதளிப்பான்னு கேட்டிங்கன்னா, நல்ல பலன் உள்ளவன், அதிகமான ஒரு வசதி வாய்ப்பு இருக்கிறவனை பார்த்து, பாருங்கள் கடவுள் உங்களுக்கெல்லாம் கொடுக்குறாரு, எனக்கு ஒன்றும் கொடுக்கல, அவங்கெல்லாம் நல்லா இருக்கிறாங்க, ஆனால் நான் இப்படி இருக்கிறேனே, எனக்கு மட்டும் ஏன் இந்த நிலைமை வருது? கடவுள் நமக்கு கொஞ்சமாக கொடுத்துருக்காரு. சாப்பாடு, துணிமணி, அன்றாட தேவைகளுக்கு உண்டானது கொடுத்துருக்காரு. அதை நாம் முழு மனசோடு ஏற்றுக்கிட்டு, நன்றி ஆண்டவரே, நீங்கள் கொடுத்ததற்காக நன்றின்னு நம்ம சொல்லாமல், நம்மை விட பலமுள்ளவர்கள், நம்மை விட ஐஸ்வர்யவான்கள், நம்மை விட வசதியானவர்களை பார்த்து நாம் என்ன பொறாமைப்படுறோன்னு கேட்டிங்கன்னா, இந்த கடவுள் ஏன் தான் இப்படி பண்ணுறாரு, எதனால் இப்படி பண்ணுறாரு, அவனெல்லாம் நல்லா இருக்கிறான், எங்கே அவன் கெட்டா போயிட்டான், பண்ணுறதெல்லாமே அவனுக்கு கடவுளுக்கு விரோதமான செயலை தான் பண்ணுறாங்க, ஆனால் அவன் நல்லா தானே இருக்கிறாங்க, ஆனால் நாம் மட்டும் ஏன் இப்படி இருக்கிறோம், நம்மளை மட்டும் ஏன் கடவுள் இப்படி சோதிக்கிறாரு, இந்த கடவுளுக்கு கண் இல்லையா, இப்படியெல்லாம் நம்ம பேச ஆரம்பிக்கிறோம் பார்த்தீங்களா, அதுதான் கடவுளை மறுதலிக்கிறோம். நம்ம என்ன சொல்லணும்னு அவர் நினைக்கிறாருன்னா, போதுமாண்டவரே, இன்றைக்கு நீர் இதை கொடுத்துருக்கிறீரே, அதற்காக உமக்கு நன்றி, என் ஆண்டவர் இதை எனக்கு கொடுத்துருக்கிறார், அதற்காக ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்லி அனுதினமும் அவருடைய நாமத்தை தூசிக்காமல், நாமத்தை மறுதலிக்காமல், அவரிடத்தில் நன்றியுள்ளவர்களாக நாம் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறார். அப்படி நாம் இருக்கிறதுனால என்ன சொல்கிறாரு பாருங்கள், என் வசனத்தை கை கொண்டபடியினாலே. கடவுளுடைய வசனம் என்ன சொல்லுச்சு? இந்த மாதிரி என்னுடைய நாமத்தை மறுதலிக்காதீங்கன்னு சொல்லுச்சு, கடவுளுக்கு கீழ்ப்படிஞ்சிருங்கன்னு சொல்லுச்சு, பேராசைப்படாதீங்கன்னு சொல்லுச்சு. இப்படியெல்லாம் இந்த வசனம் சொன்னதை நாம் ஏற்றுக்கிட்டு அந்த வசனத்தின்படி நம்முடைய வாழ்க்கை நடந்ததுனால சொல்கிறார் பாருங்கள், திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைக்கிறேன். திறந்த வாசல்னா ஒரு விசாலமான இடம், பரலோகத்தில் செல்வதற்கான ஒரு திறந்த வாசல். நாம் இனி சுகபோகமாக வாழ்கிற வாழ்க்கை, அதாவது தப்பான வழியில் போய் வாழ்கிற வாழ்க்கையில் ஆசீர்வாதமாக சமாதானத்தோடு சந்தோஷத்தோடு வாழ்கிற ஒரு வாழ்க்கை. இந்த குடும்பத்தை சமாதானத்தோடு நடத்துறது, பிள்ளையை பெற்றோர்களுக்கு கீழ்ப்படுகிறது, பெற்றோர்கள் பிள்ளைங்க மேலே அன்பு செலுத்துறது, பிள்ளைகளுக்கு நல்ல ஆலோசனை வழங்குறது, கணவன் மனைவிக்கு அன்பு செலுத்துறது, மனைவி கணவனுக்கு அன்பு செலுத்தி ஒருவரோடு ஒருவர் விட்டு கொடுத்து ஒருவருக்காக ஒருவர் வாழ்ந்து இப்படியெல்லாம் வாழ்கிற ஒரு வாழ்க்கை இருக்குது பார்த்தீங்களா. கொஞ்சம் தான் இருக்குது அவங்ககிட்ட பெரிய ஐஸ்வர்யம் இருக்காது. பணத்துக்காக அங்கே ஓடவும், புருஷன் ஒரு பக்கம் ஓடுவான், பொண்டாட்டி ஒரு பக்கம் ஓடுவா, பிள்ளைங்க ஒரு பக்கம் ஓடுவாங்க. இவங்க சேர்றது ஏதோ ஒரு விசேஷ நாளில், ஒரு லீவு நாளில் ஒன்று சேர்ந்து எல்லோரும் ஹோட்டல் கடையில் போய் சாப்பிட்டுட்டு சந்தோஷமாக மறுபடியும் பிரிஞ்சு போயிடுவாங்க. அது வல்ல வாழ்க்கை.
இருக்கிற கொஞ்சத்தில் குடும்பமாக ஒருவரோட ஒருவர் இணைஞ்சு, ஒருவருக்காக ஒருவர் விட்டு கொடுத்து, ஒருவரோடு ஒருவர் அன்பு செலுத்தி, பையன் அப்பா மேலே, அப்பா பையன் மேலே, பொண்ணு அம்மா மேலே, அம்மா பொண்ணு மேலே, இப்படியெல்லாம் ஒரு எல்லாவற்றையும் கலந்த ஒரு குடும்பம் இருக்குது பார்த்தீங்களா? அதுதான் சந்தோஷம். அந்த சந்தோஷமான வாழ்க்கை வாழ்வது தான் நமக்கு கடவுள் கொடுத்துருக்கிற ஒரு விசாலமான வாசல். அந்த வாசலை நீ எவனும் நம்மளை பூட்ட முடியாது. கடவுள் கொடுத்துருக்கிற அந்த சமாதானத்தையும் அந்த சந்தோஷத்தையும் ஒருவனும் ஒரு நாளும் பூட்ட முடியாது. அன்பானவர்களே, கர்த்தர் உங்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு திறந்த வாசலை வைத்திருக்கிறார். உங்களுக்காக வைக்கப்பட்டிருக்கிறது, நமக்காக வைக்கப்பட்டிருக்கிறது திறந்த வாசல். ஏன்னா நம்ம கொஞ்சத்தில் உண்மையாக இருக்கிறோம். கொஞ்சம்தான் முழுமையான நம்ம பரிசுத்தமான முழுமையான நீதிமான நாம் இல்லை. நாம் கொஞ்சத்தில் உண்மையாக இருக்கிறோம், கொஞ்சம் கடவுளுக்கு பயந்துருக்கிறோம், கொஞ்சம் நாம் கடவுள் இதை கேட்பாரே அப்படிங்கிற எண்ணத்தில் இருக்கிறோம், கொஞ்சம் கடவுளுடைய வசனங்களை நிறைவேற்றுகிறவர்களாக இருக்கும். அதனால் திறந்த வாசல் சமாதானத்தின் வாழ்க்கைக்காக, ஆசீர்வாதமான வாழ்க்கைக்காக, ஒற்றுமையான வாழ்க்கைக்காக, ஒரு உன்னதமான குடும்ப வாழ்க்கைக்காக கர்த்தர் நமக்கு திறந்த வாசலை திறந்து வைத்திருக்கிறார். அதை ஒருத்தனை நீ பூட்ட முடியாது. உங்களுக்காக, எனக்காக, நமக்காக இந்த திறந்த வாசல் வைக்கப்பட்டிருக்கிறது. நாம் அந்த வாசலின் வழியாக உட்பிரவேசித்து சந்தோஷத்தையும் ஆசீர்வாதத்தையும் சுதந்தரிப்போம். நிச்சயமாகவே கடவுள் அப்படிப்பட்ட வாய்ப்பை நமக்கு தருவார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அன்பின் பரலோக பிதாவே, அருமையான நல்ல இந்த அனுதின உணவிற்காக நன்றி. இந்த நாளை ஆசீர்வதித்து கொடுத்து இருக்கிறீர், அதற்காகவும் நன்றி. கர்த்தாவே, நாங்கள் கொஞ்சத்திலே உண்மையாக இருந்ததினாலே, அதிக பலன் இல்லாமல் கொஞ்சம் பலன் இருந்த போதும் கூட நாங்கள் உம்மை மறுதலிக்காமல் உம்முடைய வசனத்திற்கு கீழ்ப்படிந்து உண்மையாய் நீர் காட்டின வழியிலே நடந்ததற்காக நீர் எங்களுக்கு ஒரு சமாதானத்தின் வாழ்க்கையை வைத்திருக்கிறீர், ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கையை வைத்திருக்கிறீர். அந்த வாழ்க்கையில் நாங்கள் உட்பிரவேசிக்க நீர் இருக்கக்கூடிய வாசலை நீர் திறந்து வைத்திருக்கிறீர். அந்த திறந்த வாசலின் வழியாக நாங்கள் உட்பிரவேசித்து ஒரு சமாதானமான, ஒரு சந்தோஷமான, ஒரு நிறைவான வாழ்க்கையை நாங்கள் வாழ நீர் எங்களுக்கு கிருபை பாராட்டுங்க. உம்முடைய வசனங்கள் எங்களை தேற்றட்டும், உம்முடைய வார்த்தைகள் எங்களை வழிநடத்தட்டும். இரட்சகராம் இயேசு கிறிஸ்துவின் வழியாக கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.